வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். Yamaha XSR 155 இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் Yamahaவிலே லோ ப்ரைஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, இதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு MT-15 அண்ட் R15 தான் கிடைக்கும். பட் ஆனால் அதோடைய ப்ரைஸிங் எல்லாமே அபவ் 2 lakhs மேலே இருக்கும். பட் வித்தின் 2 lakhsக்குள்ளேயே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த Yamahaவுடைய XSR 155ன்றது இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக Yamaha இதோடைய ப்ரைஸிங்லையும் ஒரு புது சேஞ்சை எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரைஸிங்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும், அது இல்லாமல் அதில் இந்த ஒரு புது சேஞ்சுக்கான ரீசன் என்னன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்க முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ண வேண்டிய தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடிய நாட்டம் மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக விஷயமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், புதுசாக ஒரு கலர் ஸ்கீம்ன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாங்க மேட் பிளாக் பெயிண்ட் ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனாக உங்களுக்கு பிளாக் கலரில் வரக்கூடிய ஒரு ஸ்கீமு. முதல்ல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கலர், ப்ளூ கலர், அதுக்கடுத்து ரெட் கலர், அதுக்கடுத்து அந்த ஒரு சில்வர் கலர்ன்ற மாதிரி ஒரு 4 கலர் ஸ்கீம் இருந்துச்சு. அப்போ இருந்த அந்த எல்லா கலர் ஸ்கீமும் உங்களுக்கு அப்படியே ஒரு காமனான ப்ரைஸிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அப்பயும் Yamaha ஒரு விஷயத்தை அவங்க மீன் பண்ணியிருந்தாங்க, இது வந்து இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸிங் தான், போக போக ப்ரைஸிங் சேஞ்ச் ஆகுன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பீரியட் முடிஞ்சிருக்கலாம். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த வெஹிக்கிள்கான அந்த ஒரு வரவேற்புன்றது மேபி நல்லா இருந்திருக்கலான்றதுனால ப்ரைஸிங்கிறது இப்போ ஹைக் பண்ணுறாங்க. ஆமாங்க, இப்போன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு கலர் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரைஸிங்கிறது மாறுது. இருக்கிறதுலே பேசிக்னு பார்த்தோம்னா வச்சுங்களா, இதில் வந்து அந்த ஒரு ப்ளூ கலர் இருந்துச்சு, மெட்டாலிக் ப்ளூன்றது அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஸ்டார்டிங் எக்ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்குது. 1,49,990 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நெக்ஸ்ட் மாடல் அந்த ஒரு ரெட் கலர் ஒன்று, அதுன்னு பார்த்தோம்னா 1,52,990 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கு அடுத்த மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு மெட்டாலிக் கிரேன்னு ஒரு மாடல், அது வந்து 1,56,990 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கு அடுத்து டாப்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு கிரே கலரும் இப்போ புதுசாக கொடுத்துருக்க அந்த ஒரு பிளாக் கலரும் வருது. அது வந்து உங்களுக்கு 1,58,990 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்போ ஓவரலாக உங்களுக்கு இப்போடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தோம்னா, பேசிக் மாடல் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு 1,88,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் ஆஃப் தி லைன் வந்து உங்களுக்கு 1,95,000, ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakh பட்ஜெட் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஃபியூச்சர் அப்கிரேடு அது இதுன்னு ஒரு சில விஷயங்களை கொடுத்து எப்படியும் 2 lakh அபோவ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க டாப்போடைய ரேட்டு. அதனால் இந்த ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க, கூடிய சீக்கிரத்தில் இந்த வெஹிக்கிளை நீங்கள் புக் பண்ணி வாங்குறது ரியலி நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா Yamaha எப்போதுமே அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான ஒரு பிராண்டு. ஒரு காலத்தில் உங்களுக்கு R15 1,05,000 அந்த ரேஞ்சு கிட்ட வித்துட்டு இருந்த வெஹிக்கிள். பட் ஆனால் இப்போ உங்களுக்கு 2,05,000, ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh ப்ரைஸ் ஹைக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய அப்கிரேட்ஸும் நடந்திருக்கு, அதை நம்ம தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஹைக்கும் பண்ணுவாங்க அவங்க காலப்போக்கத்தில். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அது இதுன்னு பண்ணின்றதுனால மேபி உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஒரு ரேஞ்சிலே வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைமு. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, சி யூ லேட்டர்.